வணக்கம் நண்பர்களே! பராசர ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி சேனலை பார்த்துக் கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் பணிவான வணக்கம். பரமத்தி வேலூரிலிருந்து சந்திரன் பேசுகிறேன். இன்றைய ஒரு ராசி பலனாக உத்திராட நட்சத்திரம், மகர ராசியும், தனுசு ராசியும் என இந்த நட்சத்திரம் பார்க்கும்போது முழு நட்சத்திரம் கிடையாது. உடைப்பட்ட நட்சத்திரம். அதாவது காலற்ற நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது உத்திராட நட்சத்திரம். அது சூரியனோட ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தோட ஒரு தன்மை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, உத்திராடம் 1ஆம் பாதம் தனுசு ராசியில் வரும். மற்ற 3, 4 2, 3, 4 பாதங்களும் மகர ராசியில் வரும். அப்ப இந்த உத்திராட நட்சத்திரத்த பார்க்கும்போது, தனுசு ராசியும், மகர ராசியும் சேர்ந்து தான் இதோட உண்மையான பிரதிபலிப்பை நாம் பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்மை. இந்த உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறக்கிறவங்க தனுசு ராசியில பிறக்கும்போது, இவங்களுக்கு சூரியனோட ஒரு நன்மைகள், அதாவது தகப்பனாரோட நன்மைகள், அவங்க ஒரு பூர்வ ஜென்மத்தில் ஒரு பாக்கியம் செய்தவர்கள் என்று சொல்லுவாங்க. தகப்பனார் ஒரு மரியாதைக்கும் ஒரு உரியராக, ஊர் மதிக்கக்கூடிய ஒரு தலைவராகவும், ஊர்ல ஒரு கௌரவத்துக்கு நிலையான ஒரு தன்மையே இருக்கக்கூடியவராக இந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு அவங்களோட தகப்பனாரோட ஒரு நிலைப்பாட்டை உணரக்கூடிய தன்மையா இருக்கும். அதே மாரி இந்த உத்திராட நட்சத்திரம், தனுசு ராசிங்கிறது இந்த சூரியன் 5ல் உச்சம் பெறக்கூடிய தன்மை. அதாவது சூரிய பகவான் 5ல் போய் உச்சம் பெறக்கூடிய தன்மை. 9ல் பாக்கியம் என்று சொல்லக்கூடிய இடத்துலயும் ஆட்சி பெறக்கூடிய தன்மை. அப்ப இந்த நட்சத்திராதிபதி ரொம்ப வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை. அப்போ குடும்பம் ஒரு பாரம்பரியத்தை சொல்லக்கூடிய குடும்பம். எனக்கு அப்புறம் எங்க அப்பா, எங்க அப்பாவுக்கு அப்புறம் எங்க தாத்தா இருந்தாரு. இப்படின்னு இவங்க அந்த பாரம்பரியத்தை ஒரு நிலைநாட்டக்கூடிய தன்மையில இந்த நட்சத்திரக்காரங்கள், இந்த ராசிக்காரங்கள் பிறந்திருப்பாங்க. அப்படிங்கிற ஒரு எடுத்துக்கலாம். இதே மகர ராசி, உத்திராட நட்சத்திரம் 3 பாதங்கள் அதுல இருக்குன்னு வச்சுக்கங்களேன். 2, 3, 4 பாதமும் 4ஆம் பாதமும் அதுல தான் வரும். அப்ப இந்த மகர ராசியில பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இங்கேயும் சூரியன் தான் அதிகமா வர்றாரு. நட்சத்திராதிபதி சூரியன் தான். அப்ப அந்த சூரியன் பார்த்தீங்கன்னா, அஷ்டமாதிபதியா வர்றாரு. அப்ப சொத்து சுகங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் இழந்திருக்கக்கூடிய ஒரு தன்மை. அதாவது அவங்க பூர்வீகத்துல பார்த்தீங்கன்னா, சொத்து நிலபுலங்களோட இருக்கக்கூடிய ஒரு தன்மை அமைப்பெல்லாம் ஒரு காலத்துல இருந்திருக்கும். நாங்க ஒரு காலத்துல இப்படிலாம் ஆணை கட்டி, இப்படி போர் அடிச்சு இந்த மாரிலாம் வாழ்ந்தோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பரம்பரைய சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கும். அதெல்லாம் இல்லாம இந்த காலத்தில் இவங்க ஒரு கஷ்டப்படக்கூடிய ஒரு தன்மையும், அந்த தகப்பனார்னால ஒரு யோக பங்கத்தை உண்டாக்கக்கூடிய தன்மை இந்த மகர ராசி, உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு மேலோங்கி இருக்கும். ஏன் இத சொல்றேன்னா, ஒரு ராசியோட ஒரு தன்மையை அந்த கிரகம், நட்சத்திரம் பிரதிபலிக்கும். அதோட தன்மை என்று பார்க்கும்போது, இப்ப மகர ராசிக்கு உத்திராட நட்சத்திரம்னு பார்க்கும்போது, சனி பகவான் அங்க அந்த பாவத்துக்கு அதிபதியா வரக்கூடியவரு. அதே மாரி உத்திராட நட்சத்திரத்துக்கு தனுசு ராசியில இருக்கிற குரு பகவான் அதிபதியா வரக்கூடியவரு. இப்ப சனியும், குருவும் இந்த 2 நட்சத்திரத்துக்கு ஒண்ணா இணைக்கக்கூடிய நட்சத்திரம். அதாவது இது காலற்ற நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய தன்மை, சனியும், குருவும் இணைக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமாக வருகிறது. அப்ப கர்மாவின் பலனை முழுமையாக இந்த ஜாதகர், இந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க முழுமையாக அனுபவிச்சு தீர்த்துட்டு போகக்கூடிய நட்சத்திரம். ஒவ்வொருத்தர் நட்சத்திரம் குறைய வச்சுட்டு போவாங்க. அடுத்த ஜென்மத்தில் இத அனுபவிக்குவாங்க. ஆனா இந்த நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க மட்டும் அவங்களோட பூர்வீக செய்த ஒரு கர்மாவை பலனை தீர்க்க பிறந்த ஒரு ஜாதகராக இருப்பார். இந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்க தனுசு ராசியா இருக்கட்டும், மகர ராசியா இருக்கட்டும். 2 ராசியில் இருக்கிறவங்களுக்கு. அப்ப இந்த நட்சத்திரத்துல ஒரு அதிபதியா வரக்கூடிய ஒரு சனியும், குருவும் சேர்ந்து வருகிற தன்மையில் இருக்கிறனால, தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கக்கூடிய தர்ம நிலைப்படி, கர்ம நிலைப்படி இவங்க வாழ்ந்தாகணும். அப்ப தர்ம நிலைப்படி வாழ்வாங்களா? கர்ம நிலைப்படி வாழ்வாங்களான்னா, அவங்கவங்க பிறப்பு ஜாதகத்தோட ஒரு நிலைப்பாட்டை நாம் உணர்ந்து தான் ஒரு பலன் சொல்ல முடியும். அப்படிங்கிற ஒரு தன்மை. இப்ப இந்த காலகட்டங்கள், இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த காலகட்டங்கள், இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கும், உத்திராட நட்சத்திரத்தில் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கும், இவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்கும் என்பதற்காக இப்போ ஒரு பதிவு, இந்த பதிவுன்னு வச்சுங்களேன். அப்ப இந்த பதிவு இவங்களுக்கு எதை நம்ம சொல்லி இத பதிவு போடுறோம்னா, இவங்களுக்கு எது ஒரு நன்மை அளிக்கும், எது தீமை இருக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மை விளக்குறது தான் ஏன்னா இது ஒரு ராசியோட ஒரு உண்மையான ஒரு நிலைப்பாட்டை சொல்லக்கூடியது தான். இப்ப இந்த உத்திராட நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு எது ஒரு அதிர்ஷ்டத்த குறிக்கும் அப்படின்னு பார்த்தா, இவங்களுக்கு ஒரு பலா மரம், பலாச்சொலை நமக்கு எப்படி பலாச்சொலை வெளியில முட்களா இருக்கும். அந்த பழத்துல பார்க்கும்போது முட்களா அது பழத்த பார்க்க நம்ம கொஞ்சம் அருவருப்பா இருக்கும். ஆனா உள்ள இருக்கிற அந்த சொலைய பார்க்கும்போது அவ்வளோ தேன் மாரி இனிக்கக்கூடிய ஒரு தன்மையும், ஆனா அத நம்ம எடுக்கிறதுக்கு அந்த சொலைய சாப்பிடுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணுங்கிற ஒரு தன்மையெல்லாம் இருக்குதுங்க. அப்ப இந்த நட்சத்திரக்காரங்கள், இந்த உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு வரக்கூடியது பார்த்தீங்கன்னா, பலாப்பழம், பிலாமரம் என்று சொல்லக்கூடியது இவங்களுக்குல்லாம் ஒரு அதிர்ஷ்டத்தை, அதாவது அ அதாவது முன் செய்த ஒரு கர்மாவின் வினை பலன் இவங்களுக்கு எந்த மாரி இருக்கும் என்ற ஒரு நிலைப்பாட்டை
சொல்லக்கூடியது இந்த பலா மரம். அப்ப அந்த பலா மரத்தை இவங்க வந்து இவங்க அந்த பலா மரத்தை வணங்குவதும், இந்த பலா மரத்தை நடுவதும், பலா மரத்தை பிறருக்கு தானம் கொடுப்பதும் ஒரு சிறப்பை இவங்களுக்கு தரும்னு வச்சுக்கங்களேன். ஏன்னா, இதுதான் இவங்க முன் செய்த கர்ம வினையின் பலனை சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு மரமாக இந்த பலா மரம் இவங்களுக்கு விருட்சகமாக வரக்கூடியது. விருட்சங்கிறது என்ன? தலவிருட்சம்னா ஒரு கோயில்ல தலவிருட்ச மரம் இருக்கும். அத வந்து நம்ம வழிபட்டுட்டு வரும்போது நமக்கு அந்த நம்மளோட தலகட்டுகள், நம்மளோட புள்ளைங்கலாம் சந்ததியா வளரக்கூடிய ஒரு தன்மை இருக்குன்னா, இந்த தலவிருட்சமாக வரக்கூடிய ஒரு தன்மை உங்க நட்சத்திரத்துக்கு பலாமரம் வருகிறது. அந்த பலா மரத்தை நீங்க வந்து உங்களுக்கு வந்து எப்படி ஒரு தெய்வத்த நீங்க வணங்குறீங்களோ, அது மாரி இந்த பலாமரமும் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட தரக்கூடியது இந்த பலாமரம் ஆகும். அப்ப இந்த மரத்தை நீங்க வந்து ஒரு நடுவது, அதாவது இந்த மரத்தை நீங்க வாங்கி பிறருக்கு நடுவது, இல்லாட்டி ஏதாவது நீங்க ஒரு ஒரு தோட்டத்திலயோ யாருக்கோ ஒருத்தர் வாங்கி குடுத்து, நீங்க அத பராமரிச்சுட்டு வந்தாவே, உங்களுக்கு சிறப்பான ஒரு எதிர்காலம் இருக்கும் என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறேன். அதே மாரி உங்களுக்கு விலங்கு என்று பார்க்கும்போது, எல்லா நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விலங்கு குடுப்பாங்க. உங்களுக்கு வந்து இந்த கீரிங்கிற ஒரு விலங்கு குடுத்துருக்காங்க. ஆண் கீரி. அப்ப இந்த கீரிங்கிறது வந்து நிகழ்காலத்த குறிக்கக்கூடியது. அதாவது இந்த கீரி பிள்ளைங்கிறது பார்த்தீங்கன்னா, அது எப்பவுமே ஒரு துரு துரு துருன்னு சுறுசுறுன்னு இருக்கும். சுறுசுறுப்பா இயங்கக்கூடிய ஒரு தன்மை, வேகமா செயல்படக்கூடிய தன்மை. ஆனா ஒரு எதையுமே ஒரு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய தன்மை அதுக்கு இருக்குன்னு வச்சுக்க. அதாவது முன்னெச்சரிக்கை தன்மை. அ அத எடுக்கக்கூடிய தன்மை. இந்த கீரி கீரிங்கிறத அந்த மிருகத்துக்கு, அந்த விலங்குக்கு அந்த நிலைப்பாடு ஏற்படும்னு வச்சுக்கங்களேன். அப்ப இதோட குணாதிசயங்கள் என்று பார்க்கும்போது, இவங்களுக்கு நிகழ்காலத்தை குறிக்கக்கூடிய குணாதிசயங்கள் இவங்களுக்கு இது உண்டாகும். அப்ப இந்த கீரிங்கிறது, ஆண் கீரிங்கிறது இவங்களுக்கு இத வந்து நீங்க இப்ப கீரியெல்லாம் வந்து யாராவது படத்துல இத வைப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் இந்த நட்சத்திரக்காரங்க இந்த கீரியெல்லாம் படத்துல வச்சுக்கிறது, ஒரு ஒரு இங்க ஒரு ஃபோட்டோ பண்ணி வச்சுக்கிறது, இத பார்க்கறது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டத்த குடுக்கும்னு வச்சுக்கங்களேன். இதெல்லாம் நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கோட இந்த நட்சத்திரக்காரனுக்கு ஒரு வைப்ரேஷன் குடுக்கக்கூடிய தன்மை இதெல்லாம் இருக்கும்னு வச்சுக்கங்களேன். அப்ப இந்த கீரி பிள்ளைகள்லாம் நீங்க ஒரு உணவு வாங்கி குடுக்குறது, உணவு பரிமாறிப்பது, அதுக்கு என்ன இதெல்லாம் நம்ம எங்கடா போய் தேடிட்டு இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நம்ம வந்து தேடி கண்டுபிடிக்க முடியாது. இருந்தாலும் நம்ம ஒரு படத்துல பார்ப்போம், ஒரு டிவில பார்ப்போம். இந்த மாரி இதெல்லாம் பார்க்கிறதே ஒரு நல்லது. அதே மாரி இந்த படத்த நீங்க ஒரு ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. வீட்ல பார்க்கறது நீங்க நல்லது. இந்த நட்சத்திரக்காரங்க இத பார்க்கறது ஒரு சிறப்பை தரும்னு வச்சுக்கங்களேன். அதே மாரி இதுக்கு எதிர்காலத்த குறிக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பறவை. பறவைன்னு சொல்லிறது வலியன்ங்கிறது ஒரு பறவைய குறிக்கக்கூடியது. அப்ப நம்ப இந்த நட்சத்திரக்காரங்க எதுவுமே வலியா எதுக்கும் போமாட்டாங்க. வந்ததையும் விடமாட்டாங்க. அப்படிங்கிறது இவங்களுக்கு எதுவுமே இது ஒரு கௌரவம் இருந்த ஒரு சூரியனோட ஆதிக்கம் நிறைந்த ஒரு நட்சத்திரம்னு வச்சுக்கங்களேன். ஏன்னா சூரியனாவே ஒரு ஆதிக்கம், அதிகாரம் பண்ணக்கூடிய ஒரு நட்சத்திரம். அப்ப அந்த அதிகாரத்தை இவங்க வந்து செய்யக்கூடிய ஒரு தன்மை, அதிகார தோரணை இவங்களுக்கு இருக்கும். அதனால தான் இந்த வலிங்கிற ஒரு பறவையை இதுக்கு குடுத்திருக்காங்க. இது வந்து எதிர்காலத்தை குறிக்கக்கூடியது. அப்ப இவங்க அதிகாரம் எங்க பண்ணணும், எங்க பண்ணக்கூடாதுங்கிறத அதை உணர்ந்து செஞ்சாங்கன்னா, இவங்களுக்கு சிறப்பு. ஏன்னா எல்லா இடத்துலயும் நம்ம அதிகாரம் பண்ண முடியுமா? நிச்சயமா பண்ண முடியாதுங்க. நம்ப 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 வந்து எதுக்கு அதிகாரம் பண்ணணும் அப்படிங்க அத சூழ்நிலையை உணர்ந்து உங்களோட செயல்பாட்ட வச்சீங்கன்னா, நிச்சயமாக உங்களோட வருங்காலம், அதாவது வருங்காலம் தான் முக்கியம் நமக்கு. அதாவது நிகழ்காலத்து நமக்கு என்ன நடந்தா, என்ன செஞ்சோம்னு நமக்கு தெரியாது. ஆனா நடக்கக்கூடிய நிகழ்வு என்னதுன்னு நமக்கு தெரியும். அப்போ வருங்காலத்துல நம்ம எப்படி இருக்கலாம்ங்கிறது ஒரு முன் யோசனைப்படி இவங்க நடந்தாங்கன்னா, முன் யோசனை இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பலம். அந்த பலத்தை இவங்க ஏற்படுத்திக்கிட்டாங்கன்னா, இவங்களுக்கு ஒரு சிறப்பை தரும். அதே மாரி இந்த காலகட்டங்கள் இவங்களுக்கு இந்த மகர ராசிக்காரங்களுக்கும், தனுசு ராசிக்காரங்களுக்கும் இவங்களுக்கு என்ன எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, இப்பதான் உங்களுக்கு வந்து ஜென்ம 7 வந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு முடிஞ்சிருக்குது. அதாவது குடும்ப 7 சொல்லக்கூடிய சனி பகவானோடது முடிஞ்சிருச்சு. அதே மாரி குரு பகவானும் வந்து பார்த்தீங்கன்னா 5ல போயிருக்காரு. 4ல இருந்த குரு பகவான் 5க்கு போயி, ஒரு அந்த ராசியும் இவங்களுக்கு அஷ்டமத்துல இருந்தாலும், இவங்களுக்கு வந்து தனுசு ராசிக்கு 6ல போயிட்டு, மகர ராசிக்கு 5க்கு போயிட்டாரு. அப்ப மகர ராசிக்காரங்களுக்கு 7 சனி நடந்தாலும், குடும்ப 7 நடந்தாலும் குருவோட பார்வை ஒரு சிறப்பை தரும். அதே மாரி தனுசு ராசிக்காரங்களுக்கு 6ல குரு போயிருக்கிறனால, இவங்க வந்து இந்த காலகட்டத்தில் உத்திராட நட்சத்திரத்தில் தனுசு ராசியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு கடனை ஏற்படுத்தக்கூடிய தன்மை, ஒரு கடன் வாங்கக்கூடிய தன்மை, கடன்னால் நம்ம வட்டி கட்டக்கூடிய தன்மை, இதெல்லாம் மேலோங்கி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. அதனால நீங்க வந்து உங்களுக்கு முடிஞ்ச சக்தியில தான் நீங்க கடன் வாங்கணும். அ அ அளவுக்கு அதிகமா நீங்க கடன் வாங்கிட்டீங்கன்னா, நீங்க மாட்டிக்குவீங்க. எதுல மாட்டிக்குவீங்கன்னா, ஒரு இடம் வாங்குறதுலயும், வீடு கட்டுவதிலயும், வண்டி வாகனம் வாங்குறதுலயும், இதெல்லாம் மிக மிக கவனமுடன் இருக்க வேணும். இதுலலாம் வாங்குனீங்கன்னா சிக்கிக்குவீங்க. மாட்டிக்குவீங்க. இதனால உங்க பணம் விரயமாகும். அதாவது தேவைக்கு ஏன்டா இத வாங்கணும்? ஏன்டா இத நம்ம பண்ணணும்? அப்படின்னு பின்னாடி ஃபீல் பண்ணக்கூடிய உங்களோட லாபத்தை எல்லாம் அடுத்தவங்களுக்கு தானம் பண்ணி குடுக்குற மாரி நீங்க வந்து ஒரு இந்த காலகட்டங்கள் இருக்குது. உங்களால எதிரிக்கு லாபம் அப்படின்னு சொல்லலாம்.
இந்த தனுசு ராசியில பிறகு உத்திராட நட்சத்திரத்துக்கு எதிரிக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய தன்மை. அதே மாரி மகர ராசி உத்திராட நட்சத்திரத்தில இருக்கிறவங்களுக்கு, இவங்களுக்கு இப்ப குடும்ப ஏழ்றையா குடும்பத்துக்கு ஒரு விரயத்தை, கஷ்டத்தையும் குடுத்தாலும், குருவோட பார்வை ஒரு சுபத்தன்மையும், சுப நிகழ்வையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மை, புத்திரர்களால ஒரு ஆதாயம் அடையக்கூடிய தன்மையும், பூர்வ புண்ணியத்தினால் ஒரு யோகத்தை அடையக்கூடிய தன்மையும், குலதெய்வத்தின் அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு தன்மையாக இந்த நட்சத்திரத்துக்காரங்க இருக்குது. அதிர்ஷ்ட தேவதையா வரக்கூடியது விநாயகர் பெருமான். நீங்க விநாயகர் பெருமானை நீங்க வழிபட்டு வருவது, வழிபட்டு செய்வது மிக, மிக உங்களுக்கு ஒரு சிறப்பை தரும். எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் அதிலிருந்து ஒரு ஒரு விடுவை குடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அதிர்ஷ்டம் என்று சொல்வது வெற்றி சின்னமாக இருக்குது. பாதத்தை நீங்க பெருமாளோட பாதத்தையும் சரி, இல்ல நீங்க ஒரு பாதத்தை ஒரு படமா வச்சு நீங்க பார்ப்பது, வழிபடுவது அது ஒரு சிறப்பை தரும். மலர் என்று பார்க்கும்போது செந்தாமரை மலர் உங்களுக்கு பூஜைக்கெல்லாம் நீங்க உபயோகப்படுத்தலாம். இதெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்ட தரக்கூடிய ஒரு நிகழ்வு. இதெல்லாம் நீங்க பயன்படுத்தி வரும்போது, உங்களுக்கு இருக்கிற துன்பத்திலிருந்து நீங்க விடுபடக்கூடிய தன்மை இருக்குது நண்பர்களே. இந்த உத்திராட நட்சத்திரம், தனுசு ராசி, மகர ராசி 2யும் இணைக்கக்கூடிய நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துக்கு பலம் அதிகங்க. பலவீனம் கிடையாது. பலம் அதிகம். ஒரு 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 ராசியும், ஒரு ராசியும் இணைக்கக்கூடிய பவர் இந்த நட்சத்திரத்துக்கு உண்டு. இது காலற்ற நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை. இருந்தாலும் இந்த நட்சத்திரத்தோட ஒரு வலிமை ஆதிக்கம் என்று பார்க்கும்போது, அதிகாரம் செலுத்தக்கூடிய ஒரு தோரணை இருக்கும். அப்ப நம்ம அதிகாரம் எங்க செலுத்தணும் என்ற ஒரு நிலைப்பாட்டை உணர்ந்து நீங்க செலுத்தினீங்கன்னா, உங்களுக்கு எப்பொழுதும் ஒரு வெற்றியை கொடுக்கும் நண்பர்களே. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். பரமத்தி வேலுடன் சந்திரன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம், இதுல ஏதாச்சும் ஒரு கமெண்ட் பாக்ஸ்ல உங்கள் கருத்தை பதிவிடுங்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.